Hi, this is Christy. Today நம்ம 12th Maths Chapter 3 Theory of Equation Exercise 3.1ல sum 6th sum பார்க்க போகிறோம். Solve the equation x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0 if it is given that two of its roots are in the ratio 3:2 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரூட்ஸ் வந்து ரேஷியோ மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா அதர் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு இந்த ரேஷியோஸை வச்சு நம்ம வந்து அதர் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஈக்குவேஷனை நான் எழுதுகிறேன். சரிங்களா? கிவன் x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூட்டை வந்து ஆல்ஃபா பீட்டா காமா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய க்யூப்ன்றதுனால ஆல்ஃபா பீட்டா காமான்றதை ரூட்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு கொடுத்துருக்காங்க, 2 of its roots are in the ratio is 3:2னா அப்போ இந்த நான் ஆல்ஃபா பை பீட்டா ஈக்குவல் டு 3/2ன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னன்னு வரும், 3/2 பீட்டான்னு வரும். ஸோ எப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம வந்து கொண்டு வரணும் இல்லைங்களா? அதனால நான் ஆல்ஃபாவுக்கான வேல்யூ வந்து 3/2 இன்ட்டு பி பீட்டா. ஸோ இப்போ பீட்டான்னு கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ரூட்ஸ் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3/2 பீட்டா பீட்டாவுக்கு பதிலாக பீட்டா தான் இருக்கும், காமா இருக்கும். இப்போது இதுதான் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக சம் ஆஃப் த ரூட்ஸ் போயிடலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக இதை போடணும், 3/2 பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் b/a. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் b/aன்னும் பொழுது நமக்கு மைனஸ் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கான வேல்யூ வந்து மைனஸ்லேயும் இருக்குங்க இல்லைங்களா? இங்கேயும் மைனஸ் வருது. இப்போ மைனஸ் ஆஃப் -9/1 ஈக்குவல் டு 9 இஸ் தி சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான வேல்யூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை எல்சிஎம் எடுக்கலாம். 3 பீட்டான்னு ஆகுமா, இது 2 இன்ட்டு பீட்டா எஸ் கீழே இருக்கிறதோட இந்த 2 பீட்டாவை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 பீட்டா டிவைட் பை 2 ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 5 பீட்டா 5/2 பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. காமாக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 9 - 5/2 பீட்டான்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் 5/2 ரைட் சைடு மூவ் ஆகும்போது -5/2 அப்படின்னு பீட்டான்னு ஆகும். இப்போ நான் அகைன் நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். 2 × 9 18 -5 பீட்டா டிவைடட் பை 2 நம்ம போடலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு காமாக்கான வேல்யூவை நான் வந்து காமா எங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம 3/2 பீட்டான்னு எப்படி போட்டோமோ காமாவுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி போடணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது சம் ஆஃப் தி டூ அப்படின்னா என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு c/a. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆல்ஃபா இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபைனலாக காமாக்கான வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ஃபாக்கான வேல்யூ என்னது, 3/2 பீட்டா ப்ளஸ் 3/2 பீட்டா இன்ட்டு பீட்டா, சாரி ப்ளஸ் வராது, ஏன்னா இந்த ஆல்ஃபாக்கான வேல்யூ தானே இந்த 3/2
இன்டூ பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. இது வந்து ஆல்ஃபாக்கான வேல்யூ. ஆல்ரெடி இங்கே ஒரு பீட்டா இருக்கிறதுனால அந்த பீட்டாவை நான் அப்படியே போட்டிருக்கேன். இங்கே ப்ளஸ் கிடையாது, ப்ராக்கெட்டு ப்ளஸ் பீட்டா அப்படியே வரும், காமாவும் அப்படியே போடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக அகைன் 3/2 பீட்டா அப்படின்னு போட்டுட்டு காமா C/Aன்னா 14/1 இல்லைங்களா, 14/1ன்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது வந்து பீட்டா இன்ட்டு பீட்டா இஸ் 3/2 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ், இப்போ பாருங்களேன், இது பீட்டா காமா, இதுவும் பீட்டா காமா. அப்போ என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு பீட்டா காமான்னு எழுதலாமா. 2 இன்ட்டு பீட்டா காமா ப்ளஸ் 3 பீட்டா காமா டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 14. ஸோ 3/2 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 5/2 பீட்டா காமா ஈக்குவல் டு 14. இப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கு பதிலாக இங்கே இந்த காமாவுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காமா ஈக்குவல் டு 18 மைனஸ் பீட்டா 18 மைனஸ் 5 பீட்டா டிவைடட் பை 2ன்றதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, இதை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். 3/2 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 5/2 பீட்டா இன்ட்டு 18 மைனஸ் 5 பீட்டா டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 14. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3/2 பீட்டா ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இப்போ இந்த 5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறேன், 18 மல்டிப்ளை பண்ணுறேன், 5b மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 5 into 18 is 90 beta by 2 into 2 is 4. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 into 5 25 பீட்டா, இங்கே ஒரு பீட்டா இருக்குது, அதனால் பீட்டா ஸ்கொயர் 2 into 2 is 4 ஈக்குவல் டு 14. இப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு டினாமினேட்டரும் 4 வரணும்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 into 2னா 6 தானே. ஸோ அதுதான் நான் 6 போட்டிருக்கேன். 6 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 19 பீட்டா மைனஸ் 25 பீட்டா ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு 14 நம்ம போடலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 beta square plus 90 beta minus 25 beta square equal to 14 into இந்த 4 வந்து ரைட் சைட் மூவ் ஆகும். 14ஓட 4 மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 56. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 4 will go that side. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 14ஆல் 4 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் இந்த 56. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காமனாக என்னென்ன இப்போ வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இந்த 6 பீட்டா ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம காமனாக எழுதலாம். இப்போ 6 பீட்டான் இருக்குது, இங்கே 25 பீட்டான் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன வரும்னா மைனஸ் 19 பீட்டா ஸ்கொயர்னு வரும், ப்ளஸ் 19 பீட்டான்னு இருக்கும். இந்த ப்ளஸ் 56 வந்து மைனஸ் 56 = 0. இப்போ நான் உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிப்ளை வித் மைனஸ் அப்படின்னா இது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா என்ன சொல்கிறேன்னு. மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா 19 பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 90 பீட்டாவாக மாறும். இது வந்து ப்ளஸ் 56ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸியாக ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 56ஆல் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், இது வந்து கம்பேர் பண்ணும்போது இது பிக்கஸ்ட் நம்பராக இருந்து இது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்தால் நம்ம ஈஸியாக ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா 56 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் கம்பேர் டு திஸ். ஸோ என்ன பண்ணணும், 56ஆல் ஃபஸ்ட்டு 19 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1064 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1064 இஸ் ப்ராடக்ட் இல்லைங்களா, இந்த 1064 இஸ் த ப்ராடக்ட்டு, சம்ன்றது நமக்கு 19 வரணும். அப்போ 1064 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 76 மைனஸ் 14 நம்ம பிரித்தோம் அப்படின்னா
இந்த 10 இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூவும் வரணும். அட் த சேம் டைம் இது ரெண்டு ஆட் பண்ணும்போது இந்த 90யும் நமக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ கிடச்சிருச்சு இல்லைங்களா, 76ஓட 14 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 90 வந்துருச்சு. -90ன்றதுனால நான் ரெண்டுத்துக்குமே நான் மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ இதோடு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் 1064 வந்துடும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா 19 பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 76 பீட்டா மைனஸ் 14 பீட்டா ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 0வாக நம்ம எழுதுகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டாவை வந்து நம்ம காமனாக எடுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 19 வந்து நான் காமனாக எடுத்தேன் அப்படின்னா 19 பீட்டாவை காமனாக எடுத்தேன்னா பீட்டா இங்கே ஒரு பீட்டா மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 19 டேபிளில் 76 எத்தனை டைம் போகும், 19 4s are I think so, 4 9s are 36, 3 எஸ் 19 4s are, ஸோ பீட்டா -4ன்னு வரும். இப்போ இங்கே என்ன வரும்னா 14 நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னா அகெயின் பீட்டா மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து இன்சைட் வந்து மைனஸ் தான் வரும். அப்போ தான் மைனஸால் மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே நமக்கு ப்ளஸ் கிடைக்கும். அதை மட்டும் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா இன்னொரு இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே வர சேம் நம்பர் இங்கே இருக்கணும். அது வந்து சைன் வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பீட்டா -4 வந்தது, பீட்டா -4 தான். அகைன் நீங்கள் மைனஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நம்ம பண்ணது ரைட்டாக இல்லையான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். மைனஸோட மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு +56 இஸ் ரைட்டு. ஸோ அப்போ நம்ம பண்ணது ரைட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பீட்டா -4 இன்ட்டு 19 பீட்டா -14 ஈக்குவல் டு 0 இல்லைங்களா. இப்போ எனக்கு பீட்டாவோட வேல்யூ என்ன வந்துருச்சு, ஒரு வேல்யூ வந்து 4ன்னு வந்திருக்கு, இன்னொரு வேல்யூ வந்து 19 பீட்டா ஈக்குவல் டு 14. அப்போ பீட்டாவோடைய வேல்யூ வந்து 14/19. ஸோ வென் பீட்டா வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பீட்டா ஈக்குவல் டு 4 இருக்கும்போது இப்போ அதர் ரூட்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அதர் ரூட்ஸ் ஆர், ஸோ அங்கே என்னென்ன இருந்தது, 3/2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் பீட்டா கமா என்ன இருந்தது காமாக்கான வேல்யூ இல்லையா. இப்போது காமாக்கான வேல்யூக்கு பதிலாக நம்ம என்னென்னு போடணும், 3/2 பீட்டா கமா பீட்டா கமா காமாக்கான வேல்யூ வந்து 18 - 5 பீட்டா பை 2ன்னு இருக்கும். இப்போ இதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த பீட்டா வேல்யூவை போடணும். புரியுதுங்களா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3/2ஆல் 2 × 4 கமா 4 கமா 18 - 5 4s are 20 வரும் by 2 ஈக்குவல் டு 2 2s are cancel. ஸோ 3 2s are 6, 4 18 - 5 4s are 20 ஆகும். அப்போ -20ஆல் 18 நம்ம சப்ராக்ட் பண்ணது -2ன்னு வரும். அப்போ -2 / 2 அப்படின்னா 2 is 1 ஆகும். 2ஆல் 2 டேபிளில் 2 1s are 2. ஸோ தேர்ஃபோர் ஃபஸ்ட் ரூட் என்ன வருது 6 4 -1. இப்போ வந்து பீட்டா வந்து நம்ம 4ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதால் கிடச்ச வேல்யூ இது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா when பீட்டா வந்து 14/19 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அகெயின் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்ம 3/2 பீட்டா கமா பீட்டா கமா 18 - 5 பீட்டா பை 2ன்றதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 3/2 பீட்டாக்கான வேல்யூ 14/19 கமா 14/19 கமா 18 - 5 × 14/19 / 2 ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் 14 வந்து க்ராஸ் கேன்சல் அடிச்சிருக்கேன். 2 டேபிளில் 7 டைம்ஸ் போச்சுன்னா 3 7s are 21/19 கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 14/19 அப்படியே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5ஆல் மல்டிப்ளை 14 × 5 என்ன வரும், 5 4s are 20, 2 is 5 1s are 17. அப்போ என்ன 17ஆல் சரி ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 18ஓட -5 × 14/19 / 2ன்னு இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 × 14 நான் சொல்லிட்டேன் 17 வந்தது. 17/18 - 70/19 வரும் இல்லைங்களா. இப்போ நம்ம இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 90ஓட 18 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு
342 வரும், -70 / 19 வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே வேல்யூ அந்த 342 ஓட 17 சாரி 340ஓட 42ஓட 17 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 272 / 19 வரும். ஸோ அந்த 272 நான் டைரெக்டாக அங்கே போட்டுட்டு 19 வந்து கீழே போட்டுறேன். ஸோ அப்போ 2 டேபிளால் கேன்சல் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 136 வரும். 2 1s are 2, 2 3s are 6, 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா 12 ஆகும். ஸோ 2 டேபிளில் 12 வந்து 6 டைம்ஸ் போகும். இப்போ ஸோ அதர் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னா 21 by 19, 14 by 19, 136 / 19. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற ரூட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 ரூட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் அந்த ரூட்ஸு. ஒரு ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6, 4, -1. இன்னொரு ரூட் பார்த்திங்கன்னா 21 by 19, 14 by 19, 136 by 19. ஸோ ஓவராலாக இந்த சம்மில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கொடுத்துருக்கிற ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ரூட்ஸ் வந்து அதர் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து 2 ரூட் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த ரேஷியோவை வந்து ஆல்ஃபாவாக ஒரு வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிட்டு காமாவாக தனியாக கண்டுபிடிச்சிட்டு எங்கெல்லாம் ஆல்ஃபா வருதோ எங்கெல்லாம் காமா வருதோ அங்கே அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணி பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 2 பீட்டாவோட வேல்யூ வரதுனால ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இந்த ரொம்ப சம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணணும். மற்றபடி இந்த சம் ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ.